Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி ரீடிங் தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். பைல் நம்பர் 2, you have got this. தெரியுதா? Okay. So pile number 3, smile please. So இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ அப்படின்னா இந்த ஒரு வாரம் செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், பாசிட்டிவான ஒரு செல்ஃப் டாக் தேவை. சரிங்களா? ஸோ யார் என்ன சொன்னாலும் என்ன ட்ராமா பண்ணாலும் நீங்கள் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, உங்களை வந்து லோவாக ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, இந்த ஒரு வீக் எஸ்பெஷலி. ஓகே, பைல் நம்பர் 1, the world awaits you. See, you never needed those wings to fly. இது வந்து ஒரு இந்த 3 கார்டுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து போராடி வெளியே வர மாதிரி தான் இருக்கு. இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் சைன். நீங்கள் வந்து ஒரு பீப்புளாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க இல்லை ஒரு சில பேர்னால நீங்கள் உங்களவே லாக் பண்ணி வச்சுருந்தீங்க. உங்களை ஓப்பனாக வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ண மாட்டீங்க, அதிகமாக வந்துட்டு வெளியே வர மாட்டீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உங்களோட கான்ஃபிடென்ட் வந்துட்டு பிரேக் ஆகியிருக்கும். பட் இந்த ஒரு வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு டீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரத்துக்கான ஸ்டெப் எடுப்பீங்க. ரைட்? பிகாஸ் உங்களுக்கே தெரியும், ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களோட எமோஷனல் ட்ராமா, சைல்ட்ஹுட் ட்ராமா என்னைக்கோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதை இப்போ உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்து ரிலேட்டடாக நீங்கள் உங்களவே ரொம்ப ஹர்ட் ஆகிக்கிறீங்க, அதுதான் உங்களை மூவ் ஆன் பண்ண விடாமல் தடுக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரியலைசேஷன் இருக்கும் இந்த ஒரு வீக். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு எடுப்பீங்க. சரி, எனக்கு வந்து பைல் நம்பர் 1, நீங்கள் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சரை நினச்சோ இல்லை வேறு யாரையோ நினச்சோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை தாண்டி உங்களோட அந்த பழைய ஞாபகங்கள், அந்த பழைய மெமரிஸ், அந்த ட்ராமா, அந்த பாஸ்ட் ட்ராமா, என்னைக்கோ ஏதோ நடந்த விஷயம், இதிலிருந்து வெளியே வரணும். அதுக்கு வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. பிகாஸ் வந்து ரைட் நவ் ஃபார் பைல் நம்பர் 1, உங்களை பிளாக் பண்ணுறது, தடுக்கிறது தேர்ட் பர்சன் கிடையாது. தேர்ட் பர்சன் ஓட பவர் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் உங்ககிட்ட தான் வந்துட்டு பவர் இருக்குது. டெசிஷன் மேக்கிங் பவர் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட அந்த பவரை ரைஸ் பண்ணணும் இந்த ஒரு வீக். ஓகே, இந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். முடிவு பண்ணீங்க, அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா எஸ், கண்டிப்பாக வெளியே வருவீங்க. உங்களுக்கு அந்த மென்டல் ஃப்ரீடம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ரீடம்ங்கிறது வந்து ஃபிசிக்கலியை தாண்டி மென்டல் ஃப்ரீடம் இருக்கும். அந்த தேவையில்லாத தாட்ஸ், அந்த தேவையில்லாத அந்த ஒரு நெகட்டிவ் உங்களை விட்டு வெளியே போகிறப்போ யூ ஃபீல் ஸோ ஃப்ரீ. இந்த ஒரு வாரம் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ரைட்? ஸோ வந்து இதுக்கான ஒரு நல்ல ஒரு டைம். இந்த ஒரு வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்க்கு ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட். ஓகேங்களா? ஸோ அது அழகாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எஸ், நீ வரக்கூடிய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து பீப்புளோட கம்யூனிகேட் பண்ணுங்க, கனெக்ட் ஆகுங்க. பட் அட்டாச்மெண்ட் மட்டும் வேண்டாம். இந்த ஒரு வீக் வந்து எல்லாத்துக்கூடயும் பேசுங்க, நார்மலாக இருங்க, அட்டாச்மெண்ட் வேண்டாம். ஓகே? ஸோ நீங்களா இருங்க. பீப்புளோட கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், காசிப், எதுலையும் இன்வால்வ் ஆகாதீங்க. உங்களை பற்றி பேசினா கூட நீங்கள் அதை கண்டுக்காதீங்க இந்த ஒரு வீக்.
அந்த எமோஷனல் ஃப்ரீடம் தெரியுது, அதிலிருந்து வெளியே வரத்துக்கு ஒரு பிளானிங் தெரியுது, நல்லாவே தெரியுது ஒரு ஸ்ட்ராங்கா. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, உங்களுக்கு வந்துட்டு யூ ஆர் அ ஹீலர். நீங்கள் வந்து ஒரு மற்றவங்க கிட்ட வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்னா ஒரு ஹீலிங்க்கு போகிறீங்க, இல்லை ஒரு சப்போர்ட் கிடைக்காதா, யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு இருக்கீங்க. பட் நேச்சுரலி யூ ஆர் அ ஹீலர். நீங்களே நிறைய பேத்துக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கக்கூடிய எனர்ஜி தான் உங்ககிட்ட இருக்கு, ரைட்? ஸோ இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் நீங்களாவே செய்வீங்க அண்ட் அந்த ரிலேட்டடான ஒரு ஃபீல்டில் யாருக்கோ ஹெல்ப்பும் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு டீச்சராக ஒரு மென்டாராக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இந்த ஒரு வீக். சரி, உங்களுக்கு என்ன அப்படின்னா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் இந்த ஒரு வீக் உங்களுக்கு ஆக்சுவலி தெரிய வரும். நீங்கள் அந்த ஒரு தாட்ஸ்ல இருந்து எப்போ வெளியே வர்றீங்களோ எல்லாம் திரும்புகிற பக்கம் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தான் இருக்கும். இது ஒரு பெஸ்டான ஒரு வீக் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கிறதுக்கு. சி, யுவர் பொட்டென்ஷியல் இஸ் என்லெஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களை இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஒரு வாரம் உங்களுக்கான ஒரு வாரம் தான். ஓகே, ஸோ அதனால தான் ஐ திங்க் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப்னு வந்துருக்கு. நீங்கள் ஓப்பன் அப் ஆகக்கூடிய ஒரு வீக், உங்களுக்கான அந்த ஒரு பொசிஷன், உங்களுக்கான அந்த பவரை எடுக்கக்கூடிய ஒரு வீக். கான்ஃபிடென்ஸ், ஐ திங்க் பைல் நம்பர் 1 உங்களை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம்: கான்ஃபிடென்ட், டெசிஷன் மேக்கிங், கம்யூனிகேஷன். இது 3மே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது 3த்துல தான் பிளாக்கேஜஸ் இருக்குது. அது 3த்துலையுமே வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எஸ், இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒரு மைண்ட் செட்டே பாசிட்டிவாக இருக்கும், ரைட்? அண்ட் உங்ககிட்ட சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவ் பீப்புளை அவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபிசிக்கலி தள்ளி தான் இருக்கீங்க அவங்கள விட்டு. பட் மென்டலி அவங்கள நீங்கள் பக்கத்துலேயே வச்சு யோசிச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் யோசிக்க அவங்களோட எனர்ஜி, அவங்க ப்ரெசன்ஸ் உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வாரம் டோன்ட் டூ தட், ஓகேங்களா? அதை பண்ணாதீங்க, அவங்கள பற்றி யோசிக்காதீங்க. மற்றபடி ஐ திங்க் வந்துட்டு டூ மச் ஆஃப் செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், அதுதான் வந்து இந்த ஒரு வாரம் பாயிண்ட் நம்பர் 1க்கான ஒரு வீக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஒரு ஸ்ட்ராங் பிளானிங் தேவை. ஐ திங்க் வந்துட்டு வரக்கூடிய நெக்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு பிளானிங் கூட இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ராங்கான ஒரு பிளானிங் இல்லை. இப்போ இந்த ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த ஒரு வீக் ஒரு கோல் செட் பண்ணீங்கன்னா 2 or 3 டேஸில் அந்த கோலை மாற்றுறீங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேபிளான ஒரு கோல், ஒரு ஸ்டேபிளான ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்துட்டு இந்த ஒரு வீக் கண்டிப்பாக இருக்கணும் உங்களோட ஃப்யூச்சரில் லைஃப்காக. ஓகே, ஸோ ஏஞ்சல் மெசேஜஸ் பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி, நான் சொன்னேன்ல, ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. பட் ஆனால் அது உங்கள் கண்ணுக்கு தெரியல. பிகாஸ் லிமிட்டிங் பிலீவ்ஸ். உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் லிமிட்டிங் பிலீவ்ஸ் தான். ஸ்டாண்ட் அப் ஃபார் ஓன், டோன்ட் லெட் அதர்ஸ் ஸ்டீல் யுவர் லைட். யுவர் பொட்டென்ஷியல் இஸ் என்லெஸ். உங்களுக்காக வந்துட்டு நில்லுங்க. மற்றவங்க உங்களோட பிளேஸை மற்றவங்க கிட்ட விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தெர் இஸ் நோ நீட். இந்த ஒரு வீக் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்காக பேசணும், உங்களுக்காக இருக்கணும், வாட் எவர் த சேலஞ்ச் இருந்தாலும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிமிட்டிங் பிலீவ்ஸோட டீல் பண்ணுங்க, ரைட்? ஸோ ஐ திங்க் வந்து டைரக்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு வீக்குக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம்.
You have got this, okay. See, first of all, pile number 2, be honest. நீங்கள் உங்கள் சைடில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனால் அது அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. யூஆர் நாட் ஹானஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுக்கு நீங்கள் இடம் கொடுத்தனால, நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தனால தான் நடந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் ஸ்டில் தேர்ட் பர்சனை தான் ப்ளேம் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்ததுனால, நீங்கள் ரியாக்ட் பண்ணதுனால வரக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆனால் வந்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க விரும்பலை. கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு கிரிட்டிசிசம் கூட இருக்குது. பட் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டில் எல்லாத்தையும் தான் ப்ளேம் பண்ணுறீங்களே தவிர உங்கள் சைடு இருக்க மிஸ்டேக்கை ப்ளேம் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த ஒரு வீக் ஒரு அக்செப்டன்ஸ் தேவை ஃபஸ்ட்டு. அண்ட் யாருக்கூடையாவது பேசுறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபீலிங்ஸ், உங்களோட ஒரு குழப்பங்கள் இருக்குது, நல்லாவே தெரியுது. அந்த குழப்பங்களை வெளியே சொல்லி ஷேர் பண்ணி அதுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க், ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயத்தில் பேஷன் இருக்குது, ஆசை இருக்குன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு அதிக கவனம் இந்த ஒரு வாரம் கொடுங்க. அதிலிருந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும், ஒரு ஐடியாஸ் அது கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம் அந்த ஒரு விஷயத்தில் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் இருக்கும். அண்ட் இந்த ஒரு வாரம் ஃபைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் டைவர்ஷன் ரொம்ப முக்கியம். டைவர்ஷன் கம்மியாக இருக்கும், அதாவது ஒரு விஷயத்துக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட பர்சனல் விஷயம்னா பர்சனலில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அண்ட் உங்கள் ப்ரொஃபஷனலில் பார்க்குறப்போ ஒரே டாஸ்க்கு, அந்த ஒரு டாஸ்க்குக்கு மட்டும்தான் உங்களோட பிளானிங் ஐடியாஸ் இருக்குமே தவிர ஒரு டிஃப்ரெண்ட்டான புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணலாங்கிற மாதிரியான மைண்ட் செட்டே இருக்காது. கிரியேட்டிவிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ஒரு வாரம். ஓகே, பைல் நம்பர் 2க்கு கான்ஃபிடென்ட் கம்மியாக தெரியுது. See, you can manifest your every wish. மேனிஃபெஸ்டேஷன் இந்த ஒரு வாரம் ரொம்ப ரொம்ப தேவை. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், see, something lovely will grow from this. அப்போ என்ன ஒரு விஷயம் வேணுமோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கணும், உங்களோட லைஃப்க்கு தேவையானதாக இருக்கணும், வேல்யூவான ஒரு விஷயமாக இருக்கணும். அந்த விஷயத்துக்கு ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. மேனிஃபெஸ்டேஷன் இந்த ஒரு வாரம் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது ஃபார் பைல் நம்பர் 2. ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். சரி, உங்களோட மேனிஃபெஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி, உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கானது வந்து பண்ணுங்க. பிகாஸ் வந்து இந்த ஒரு டைம் பீரியடில் ஃபார் பைல் நம்பர் 2 நீங்கள் எஸ்பெஷலி இந்த ஒரு வீக் உங்களுக்கான ஒரு டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை பற்றி யோசிங்க, உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. அதுதான் வந்து தேவைப்படுது. அண்ட் இந்த ஒரு வாரம்ல இருந்து பீப்புள் உங்கள் லைஃப்லேயும் சரி, உங்கள் விஷயத்துலேயும் அட்வான்டேஜ் எடுத்துக்க விடாதீங்க. அந்த ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போவே வந்து அவங்களோட அந்த உரிமை ஓவராக எடுக்கிறாங்கல்ல, அப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ சில சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரம், சின்ன சின்ன சேஞ்சஸ் இஸ் ஓகே. ரொம்ப மேஜராக பண்ணணுன்றது கூட இல்லாமல் சின்ன சேஞ்சஸாவது வந்துட்டு இந்த ஒரு வீக் இருக்கும். சரி, ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு வந்து ஆக்சுவலி தெரிய வரும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கம்யூனிகேஷன் விஷயத்தில். ஒரு விஷயம் வெளியே சொல்லக்கூடாது, அது தெரிஞ்சதுன்னா வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், இல்லை ஈவில் ஐ ஜெலசி வந்துடும் அப்படின்னு எதர் உங்களோட ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயத்த ரகசியமாக நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு வாரம் அது நீங்கள் உங்களை மீறி சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல், ஓகேங்களா? கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக பேசுங்க, கம்மியாக பேசுங்க இந்த ஒரு வாரம். சைலண்ட் ஒர்க் பண்ணுங்க. அண்ட் அதே சமயம் வந்து கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா சரி சரின்னு கேட்டுட்டு போகாமல் உங்களுக்கான நியாயத்தை வைக்க பாருங்க இந்த ஒரு வீக். அப்படி இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் திங்கிங், கொஞ்சம் கோவங்கள் அதிகமாக கொண்டு வந்துடும்.
யூ டிசர்வ் சுகர் நாட் சால்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு வாரம் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க, ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க, தப்பாக நடத்துகிறாங்க. பட் ஆனால் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு சரி அவங்க மாறிடுவாங்க, திருந்திடுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு டைம் பீரியடு அப்படி இப்படின்னு நீங்கள் ஓவராக ஹோப் கொடுக்காதீங்க. இந்த ஒரு வீக் எஸ்பெஷலி சரி நான் சொன்னேன்ல, ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிஸப்பாயிண்ட் தான் ஆவீங்க. இந்த ஒரு வீக் யாராவது அப்படி பண்ணாங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து உங்களுக்காக ஸ்டாண்டப் எடுங்க. அவங்க மாறுவாங்க திருந்துவாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. ரைட்? ஸோ இது ஒரு நல்ல ஒரு சைன். இந்த ஒரு பீரியட் அவங்கள வந்து பிளாக் பண்ணுறீங்களா, அன்ஃபாலோ பண்ணுறீங்களா? எஸ். அவங்களோட பாண்டிங்கை நீங்கள் கட் பண்ணுறீங்களா? விச் இஸ் வெரி குட். மூவிங் ஆன் டைம் பீரியட் இது. ரைட்? பிகாஸ் உங்களோட விஷஸ் எல்லாத்தையும் யூனிவர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டும் சரி உங்களை சுற்றி இருக்கிறதையுமே வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே? ஸோ பி பாசிட்டிவ். யூ டிசர்வ் சுகர் நாட் சால்ட். அந்த ஒரு மைண்ட் செட் ரொம்ப 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 தேவை. ரைட்? சரி, என்னன்னா வந்து தெரியும் ஒரு சில பீப்புளோட ட்ரூ ஃபேஸ் தெரியும், இன்டென்ஷன் தெரியும். ஆனால் இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சைலண்டாக இருக்காதீங்க. See, stand up for own. Don't let others steal your light. உங்களுக்கு ஏஞ்சல்ஸும் அதான் சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் அதான் சொல்கிறாங்க. ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். ரைட்? இப்போ நீங்கள் இந்த ஒரு வாரம்ல இருந்து இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவீங்க. ரைட்? தி ஸ்டார்ம் இஸ் கமிங் டு எண்ட். எஸ், ரொம்ப பெரிய மேஜர் பிரச்சனைகளில் ஒரு முடிவு வருது. தெர் இஸ் சம்திங் பெட்டர். ஓகே? ஸோ ஒரு நல்ல விஷயம், நல்ல நியூஸ் ஆக்சுவலி இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு அது உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஒரு வீக் ஏதாவது ஒரு நியூஸாவது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. Thank you. Pile number 3. Smile please. Okay? இந்த ஒரு வாரம் வந்து ஒரு மைண்ட் செட்டும் சரி, எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். குவைட் அதாவது ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கும். அதே மாதிரி ஒரு நியூ பிகினிங்கான ஒரு மைண்ட் செட் இருக்கும். உங்களோட பிளானிங் அண்ட் உங்களோட ஆக்டிவிட்டீஸில் ஒரு சில சேஞ்சஸ் இந்த ஒரு வாரம் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் நிறைய வந்து மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணுவீங்க. அண்ட் விச் இஸ் குட். கண்டிப்பாக பண்ணணும். இந்த ஒரு வீக் வந்து அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். சரி, உங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிகினிங்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் இருக்கணும். உங்களுக்காக பண்ணுங்க. அண்ட் ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க உங்களை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களை பற்றி சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் உங்களை பற்றி நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. சரி, எனக்கு வந்து உங்களோட அந்த மைண்ட் செட்டும் சரி எனர்ஜிலுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று இருக்குது. ஒரு கம்பேக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களோட கம்பேக் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ராங்கர். அண்ட் இது எப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட அந்த டஃப் பீரியட் ஆஃப் டைம்ல இருந்து வெளியே வருவீங்க. இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளான்ஸாக இருக்கட்டும் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களோட கம்பேக்கான ஒரு டேட் ஒரு பிளானிங் ஃபிக்ஸ் பண்ண கூட சான்சஸ் இருக்கு. ரைட்? சரி, ஆக்சுவலி வந்து இந்த ஒரு வாரம் வந்து ஒரு சில பேர் வந்து உங்களை ப்ரொவோக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அவங்கள பற்றி நினைச்சாலோ இல்லை அவங்களோட எனர்ஜி அவங்களோட நேம் கேட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ கோபங்கள் வரலாம். அப்படி உங்களோட மைண்ட் செட்டே வேற மாதிரி மாறத்துக்கும் சான்சஸ் இருக்கு. பட் தென் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பர்சன்
அவங்களுக்கு வேல்யூவே கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கும். ஒரு சில பேர் உங்களோட பிளானிங் கோல்ல இருந்து உங்களை டைவர்ட் பண்றதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் நீங்க வந்து அவ்வளோ ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டீங்க. என்ன சேலஞ்சஸ் வந்தாலும், என்ன டிராமாஸ் இந்த ஒரு வாரம் வந்தாலும் நீங்க அதுல இருந்து வெளியே வருவீங்க. பிகாஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு, பீப்புளோட மைண்ட் செட், உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளை நீங்க நல்லா ஸ்டடி பண்ணிட்டீங்க. ஃபைல் நம்பர் 3. ஸோ அது இந்த ஒரு வாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார் எப்படி என்ன கேரக்டருங்கிறது மேற்கொண்டு அழகா ஸ்டடி பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களோட அந்த ட்ராமாஸ் எதுவுமே வந்து இந்த ஒரு வாரம் பேசாது. உங்களோட அத்தனை பாஸ்ட், அத்தனை பெயின்ஃபுல்லான எல்லா விஷயமும் உங்களுக்கான அந்த ஒரு நியூ லைஃப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பிளானிங்காக இருக்கட்டும், உங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷனை கவனிச்சிங்கன்னா உங்களோட ஃபியூச்சரை நோக்கி தான் இருக்கும். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் மைண்ட் செட் ரொம்ப நல்லா இருக்கும். See, you can take rest. நிறைய ரெஸ்ட் தேவை. அண்ட் சரி, நான் சொன்ன மாதிரி ஒரு சில டாக்ஸிக் பீப்புள் வந்துட்டு உங்கள் கூடயே தான் இருக்காங்க. அவங்க வந்து யாருன்னு தெரிய வரும், அவங்களோட ட்ரூ இன்டென்ஷன் என்னங்கிற தெரிய வரும். ரைட், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் இன்டென்ஷனோட தான் இருக்காங்க. எய்தர் உங்ககிட்ட இருந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணும் கிட்டக்க இருந்தே. தட்ஸ் தேர் பிளான். ஸோ அவங்களோட பிளான் ட்ரூ ஃபேஸ் தெரிய வரும். அண்ட் உங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஒரு பீப்புள் மேலே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும், எஸ்பெஷலி இந்த ஒரு வீக். அண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுங்க. நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஃபிசிக்கலி வந்து ரெஸ்ட்டில் தான் இருப்பீங்க, எந்த ஒர்க்கும் சரியாமல். பட் மென்டலி ஏதாவது ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கலி ரெஸ்ட்டாக இல்லாமல் கூட நீங்கள் எக்ஸசைசஸ், யோகா பண்ணலாம். கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எஸ், மெடிடேஷன் பண்ணலாம். அண்ட் யூ கேன் கோ சம்வேர். ரைட், மென்டலியும் சரி ஃபிசிக்கலியுமே ஈக்குவல் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, 4 கார்டு வந்துருக்கு, பார்ப்போம். யுவர் ஸ்டார்ம் இஸ் கமிங் டு எண்ட். எஸ், சி, உங்களுக்கான அந்த ஒரு நியூ பிகினிங் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இது வந்து உங்களோட மைண்ட் செட் சொல்கிறேன். மைண்ட் செட் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு, உங்கள் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கீங்க மைண்டில். ஸோ அதுக்கு ஒரு எண்டு கார்டு வரும் இந்த ஒரு வீக். ரிமைன் பாசிட்டிவ். ஓகே, பாசிட்டிவாக இருங்க. டைம் டு ஸ்லோ டவுன், ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். சி, ஏஞ்சல்ஸும் சரி யூனிவர்ஸும் என்ன சொல்கிறாங்க, ரிலாக்ஸ், டைம் டு ஸ்லோ டவுன், ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். அது ரொம்ப தேவை. பிகாஸ் எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கு. சூஸ் அ நியூ டைரக்ஷன். யூ கேன் ஆல்வேஸ் ரீரைட் தி ஸ்டோரி. பழைய பீப்புள், பழைய ட்ராமா, ஓல்டு செட் ஆஃப் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அதிலிருந்து ஒரு நியூ டைரக்ஷனை நீங்கள் வந்து எடுக்கணும். அது ரிலேட்டடாக இந்த ஒரு வீக் வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. அண்ட் அதே சமயம் பி பாசிட்டிவ், உங்கள் எனர்ஜி சேவ் பண்ணுங்க, ரிலாக்ஸ். சி, இது வந்து இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த ஒரு வாரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அவசரமாக பண்ணாதீங்க. ரிலாக்ஸாக இருந்துட்டு உங்களோட ஸ்கெடியூல்ஸ் கூட நீங்கள் கொஞ்சம் டிலேயாக பண்ணால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் உங்களோட லைஃப் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் இது. Okay, so that's all for pile number 3. Thank you.